வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்மள சுத்தி இருக்கிற இடம், அதாவது உங்க வீடு இல்ல ஆபீஸ், அது உங்க மனநிலைய, உங்க உணர்வுகளை எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்காக ரொம்ப பிரபலமான இன்டீரியர் டிசைனர் கெல்லி வர்ஸ்லர் அவங்க ஜே ஷெட்டியோட பேசினதை வச்சு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். நோக்கம் என்னன்னா, உங்க இடத்துக்கும் உங்க உள்ளுணர்வுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், அதை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் உங்களுக்கான ஒரு ஸ்டைலை உருவாக்க ஒரு சின்ன தூண்டுதல் கொடுக்கறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கெல்லி விர்ஸ்லர் என்ன சொல்றாங்கன்னா, டிசைன்ங்கிறது சும்மா பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது மட்டும் இல்ல. ஆமா. அது நம்மள சந்தோஷமா இல்ல சோகமா, ஏன் ரொம்ப எனர்ஜியாவோ இல்ல டயர்டாவோ கூட ஃபீல் பண்ண வைக்கும்னு சொல்றாங்க. அது ஒரு சக்தி வாய்ந்த கருவி மாதிரி. அவங்க சொல்றாங்க, இப்போ ஹோட்டல் மாதிரி ஒரு பொது இடத்துல மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி சிரிச்சு பேசி கனெக்ட் ஆவறத பார்க்கும்போது, ஆமா, அந்த இடத்தை டிசைன் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றாங்களாம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் பாருங்க. இடங்கள் வெறும் சுவர் ரூஃப் இல்ல, அதுங்க உணர்ச்சிகளை உருவாக்குற கருவிகள். ஓஹோ. கெல்லி சொல்ற மாதிரி ஒரு ஹோட்டல் லாபியோட டிசைன் அங்க வரவங்க எப்படி உணர்றாங்க, எப்படி பழகுறாங்கன்றத நேரடியா மாத்துது. அப்போ இது நம்ம வீட்டுக்கும் பொருந்தும் தானே? நிச்சயமா, நம்ம தனிப்பட்ட இடங்களுக்கும் இது ரொம்பவே பொருந்தும். சரி, அப்போ நம்மளோட தனிப்பட்ட ஸ்டைல் நமக்கு எது பிடிக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு கெல்லி ஏதாவது டிப்ஸ் சொல்றாங்களா? ஆமா, சொல்றாங்க. ரொம்ப பிராக்டிக்கலான வழிகள் சொல்றாங்க பாருங்க. மியூசியம் போங்க, பழைய பொருள் விக்கிற சந்தை, அதாவது ஃப்ளீ மார்க்கெட்ஸ், அங்க போலாம். விண்டேஜ் கடைங்க, இங்கெல்லாம் போய் பாருங்கங்கறாங்க. எது உங்க கண்ணை இழுக்குது? சரி. எந்த கலர், என்ன மாதிரி பொருள், வெறும் பொருளா பார்க்காம அதோட கதை என்ன, அதோட ஆன்மா என்னன்னு உணர முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம்னு தோணுது. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியால பார்த்தா ஒரே மாதிரி டிசைன்ஸ் தான் திரும்ப திரும்ப வருது. கரெக்ட். எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஆனா கெல்லி சொல்ற மாதிரி இந்த விண்டேஜ் பொருட்கள்லயோ கைவினை பொருட்கள்லயோ ஒரு பழைய ஆன்மா, புதிய சக்தின்னு சொல்றாங்களே. ஆமா, ஓல்ட் சோல் நியூ ஸ்பிரிட். அது இருக்கு. அதுக்கு ஒரு தனி கதை, ஒரு ஆழம் இருக்கு. ஜே ஷெட்டியோட புக் ஷெல்ஃப் கதை மாதிரி உங்களுக்கான அர்த்தமுள்ள பொருட்களை தேடி தேடி சேர்க்கிறது. அது உங்க இடத்துக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கும். ஆனா இது உடனே நடந்துராத போல. கெல்லியோட பயணமே அப்படிலானே. அவங்க எடுத்ததும் பெரிய ஹோட்டல் டிசைன் பண்ணல. இல்லவே இல்ல. ஒரு சின்ன டைனிங் ரூம், அதை அழகாக்குறதுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்றாங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு ஒரே கடையில எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறதுக்கும், ஒரு ஃப்ரெண்டோட சந்தையில அலைஞ்சு வாங்கின பொருளுக்கும், இல்ல எங்கேயாச்சும் டிராவல் பண்ணும்போது உங்க பார்ட்னரோட சேர்ந்து தேடி எடுத்த ஒரு சேருக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. அது வெறும் பொருள் இல்ல, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி, ஒரு நினைவு. அப்படி சேர்க்கிற ஒவ்வொரு பொருளும் உங்க இடத்துக்கு ஒரு மதிப்பை கொடுக்குது. அதே சமயம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு தெளிவும் வேணும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. ரொம்ப காஸ்ட்லியான ஆர்ட் பீஸ் முக்கியமா, இல்ல டெய்லி யூஸ் பண்ற நல்ல கம்ஃபர்ட்டான சோஃபா முக்கியமா, இதுல ஒரு தெளிவு தேவை. கெல்லி சில பிராக்டிக்கல் டிப்ஸும் சொல்றாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உதாரணத்துக்கு பெட்டை கொஞ்சம் தாழ்வா, ஆமா, தரைக்கு பக்கத்துல, ஆமா, ஒரு 12 இன்ச் ஹைட்ல வச்சா சின்ன ரூம் கூட கொஞ்சம் பெருசா காத்தோட்டமா தெரியும்னு சொல்றாங்க. அது நல்ல டிப். அதே மாதிரி கண்ணாடிகள். ஆமா, கண்ணாடிகள். அத சரியா யூஸ் பண்ணா இடம் பெருசா தெரியும், வெளிச்சம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன் ஜன்னலே இல்லாத ஒரு மூலையில கூட ஒரு ஓப்பனான ஃபீல் வரும்னு சொல்றாங்க. ஜன்னலுக்கு வெளியே தெரியறத கூட அவங்க டிசைனோட ஒரு பகுதியா பாக்குறாங்க. ஆமா, அது ஒரு மரம் இல்ல பில்டிங் எதுவா இருந்தாலும் அதான் ரூமோட முதல் ஆர்ட் பீஸ்னு நினைச்சுக்க சொல்றாங்க. சுத்தி இருக்கிறதோட இவ்ளோ ஒன்றி போறது, அது நல்லா இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உங்க இடம் உங்களை காட்டுற கண்ணாடி மாதிரி, அதே நேரம் அது உங்க உணர்வுகளையும் உருவாக்குது. சரிதான். கெல்லி வர்ஸ்லர் சொல்ற மாதிரி உங்க ஸ்டைலை கண்டுபிடிங்க, பொருட்களுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை தேடுங்க, கொஞ்சம் பொறுமையா அந்த பயணத்தை தொடங்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் கெல்லி சொல்றாங்க. கிரியேட்டிவிட்டி, அதாவது படைப்பாற்றல் உள்ள இருந்து வருது. ரெப்ளிகேஷன், அதாவது பிரதி எடுக்கிறது, அது வெளியே பார்த்து செய்யறது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா சில சமயம் ஒரு விஷயம் நல்லா வேலை செய்யுதுன்னா அதை ஃபாலோ பண்றதுல தப்பில்லைங்கிறாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன் டெஸ்க், அதோட ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதே ஃபார்மேட்டை எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா வேற மெட்டீரியல், வேற கலர்ல அதை செஞ்சு அதுக்கு ஒரு புது டச் கொடுக்கலாம். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? உங்க சொந்த இடத்தை நீங்க உருவாக்கும் போது எங்க மத்தவங்களோட ஐடியாஸை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறீங்க, எங்க வெறும் காப்பி அடிக்கிறீங்க? ஆமா, அந்த கோடு ரொம்ப மெல்லிசானது.
எப்போ நீங்க கத்துக்கிறீங்க, எப்போ உங்க உண்மையான கிரியேட்டிவிட்டி வெளிவருது, இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆய்வில் சந்திக்கலாம்.